பிஜேபி தெளிவான்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் எத்தனை சீட்டு வாங்க போகுது திமுகன்னு பார்ப்போம். அதுலேருந்து ஒரு 10 சீட்டாவது நம்ம கூட வாங்கினாதான் நம்மளுக்கு மரியாதை அப்படிங்கிறதுல பிஜேபி தெளிவாக இருக்கு. 22ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு ஃபைனல் பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட 1ஆம் தேதிக்குள்ளே முடிஞ்சிடும். 1ஆம் தேதிங்கிறது 28ஆம் தேதிக்குள்ளே முடிஞ்சிடும். ஒரு 6 நாளில் முடிஞ்சிடும். வேற ஒன்றும் பெருசாக இருக்க வாய்ப்பு இல்லை. யாருக்கு எவ்வளோ சீட்டுங்கிறது ஃபஸ்ட்டு ஃபைனல் ஆயிரும்ல. எந்தெந்த தொகுதிங்கிறது தான் கொஞ்சம் சின்ன குழப்பங்கள் இருக்கும். அதையும் பேசி முடிச்சுடுவாங்கன்னு வச்சுங்களேன். அதனால பிஜேபி வெயிட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். ஏன்னா காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள்லாம் நம்மளுக்கு வேணும்னு பிஜேபி நினைக்கும். இலகுவாக போட்டு பார்க்கலாம். ஏன்னா காங்கிரஸுக்கும் இது திமுகவுக்கும் ஒரு குழப்பம் இருந்துட்டு இருக்கு. இதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கலாம். அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கு பிஜேபி. காங்கிரஸ் 25 சீட்டு 28 சீட்டு வாங்குதில்ல. அதில் மேக்சிமம் ஒரு 15 தொகுதியில் நம்ம நிற்போம். அப்போ காட்டுவாங்கல்ல, போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறது பிஜேபியோட ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குதா, இருந்தாலும் எத்தனை சீட்டு அப்படிங்கிறத இப்போ பிஜேபியுடைய ஒரு பார்வையாக இருக்கு. அதனால தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.